வாக்வாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1ல் இருக்கிற நெடுவினாவை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை பாவனார் வழி நின்று விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா குறிப்பு சட்டம் எழுதிக்கோங்க. அதில் முன்னுரை, அதுக்கப்புறம் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா நாட்டு வளம், சொல்வளம், பயிர்களின் சொல்வளம், லாஸ்ட்டாக முடிவுரை. இதை நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் எழுத சொல்ல நல்லா நீட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு முன்னுரையில் பாருங்கள். முன்னுரையில் பார்த்தீங்கன்னா நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். இதை அழகாக ஒரு கொட்டேஷனில் கலர் பெனில் பிளாக் பெனில் எழுதிக்கிங்க. இந்த லைனை மட்டும் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்கிறார். யார் சொல்லியிருக்காங்கன்னா மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று எண்ணி வியக்க வைக்கிறது நம் செந்தமிழ் மொழி. தமிழ்மொழி சொல்வளம் நிறைந்த நிலைத்த மொழியாக விளங்கி வருகிறது. என்ன இந்த நம் நாட்டில் இல்லை, எல்லாமே நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வியக்க வைக்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் சொல்வளம் நிறைந்த நிலைத்த மொழி. தமிழில் நிறைய சொல்வளங்கள் இருக்குது. அது இருக்கிறதுனால நிலைத்த மொழியாக நம்ம மொழி விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஹெட்டிங் பாருங்க. நாட்டு வளம். நாட்டு வளம். ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்கிறார் பாவனார். அதாவது ஒரு நாட்டினோட வளர்ச்சி எதை சார்ந்து இருக்கா, அங்கு வழங்குகின்ற அங்க பேசுகின்ற அந்த சொற்களினோட வளமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவனாக இருக்குது அப்படின்னு பாவனார் சொல்லியிருக்காரு. நாட்டு வளம் சொல்வளத்தை உருவாக்குகின்ற ஒரு நாட்டினோட வளர்ச்சி அந்த நாட்டுல சொல்லினோட வளர்ச்சியை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. சொல்வளம் நாட்டு வளத்தை உணர்த்துகிறது. எடுத்துக்காட்டாக இலைக்கு தரப்பட்டுள்ள பல பெயர்களை சொல்லலாம். இலையின் வன்மை மென்மை ஆகிய தன்மைகளை கொண்டு தாள், ஓலை, தோகை, இலை என தமிழில் பல வகை பெயர்கள் அமைந்திருக்கின்றன. இது எக்ஸாம்பிளாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு இலைக்கே தமிழர்கள் பல பெயர் வச்சுருக்காங்க. அது சாஃப்டாக இருக்குதா இல்லை ஹார்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த இலைக்கே பல தமிழ் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழில் சொல்வளம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, ஒரு இலையினோட வன்மை அதோட மென்மை ஆகிய அந்த தன்மையை கொண்டு அதை எப்படி சொல்றாங்களா, ஒரு தாள், ஓலை, தோகை, இலை என தமிழ்ல பல வகை பெயர்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு அதனோட வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சொல்வளம். விளை பொருள்களின் மிகுதியாலும் சொல்வளம் பெருகுகிறது. விளை பொருள்கள் நம்ம நாட்டில் விளைகின்ற பொருள்களினோட அதிக மிகுதியால் அந்த நாட்டினோட சொல்வளம் இதன் மூலமாகவும் பெருகுகிறதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல வகை தானியங்கள் விளைகின்றன. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தானியங்கள் விளைவிக்கின்றாங்க. அதனோட மிகுதியினாலும் நம்மளோட செல்வளம் பெருகுது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இங்கு ஏராளமான நெல் வகைகள் விளைவிக்கப்படுகின்றன. செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என பல வகைகள் விளைகின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய நெல் வகைகள் நம்ம தமிழ்நாட்டில் விளைவிக்கிறாங்க. அந்த நெல்லுக்கு ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு வகையான பேர் வச்சிருக்காங்க. அதன் மூலமாகவும் நம்மளோட நாட்டினோட சொல்வளம் பெருகுது அப்படின்னு சொல்றாங்க. அதோட நெல் வகையினோட பெயர்கள் பார்த்தீங்கன்னா செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என பல வகை பெயர்கள் உள்ளன. இந்த நெல் வகை பெயர்கள் எல்லாம் பிளாக் பென்ல எழுதி நீங்க அண்டர்லைன் பண்ணி எழுத சொல்ல நல்லா நீட்டா இருக்கும். அதே மாதிரி கொட்டேஷன்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கலர் பென்ல நீங்க எழுதலாம். இந்த மாதிரி இந்த நெல் வகை பெயர்களும் கலர் பென்ல எழுதுறப்ப அது தனியா எடுத்து காட்டும். அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். அப்போ உங்களுக்கு பார்த்த உடனே மார்க் போட்டுருவாங்க, ஃபுல் மார்க். அதுபோல பார்த்தீங்கன்னா சம்பா நெல் வகையிலும் பல பெயர்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அதுல சம்பா வகையில என்னென்ன பேர்லாம் பாருங்க. ஆவிரம் பூச்சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரை வாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா போன்ற வகை பெயர்கள் சொல் வளத்தை உணர்த்த உதவுகின்றன. இது எல்லாமே தமிழோட சொற்களினோட வளத்தை நமக்கு குறிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாருங்க, ஒரு நெல் வகையில சம்பா நெல் வகையில இத்தனை வகைகள் இருக்கு. ஆவிரம் பூச்சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரை வாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் பென்ல நீங்க எழுதி ஹைலைட் பண்ணி காமிங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பயிர்களினோட சொல்வளம். பயிர்கள் மூலமா சொல்வளம் எந்த அளவுக்கு பெருகியிருக்குன்னு பார்க்கலாம். பயிர்களின் அடிப்பகுதி, கிளைப்பகுதி, இலை, காய், கனி, தோல், மணி, இளம் பயிர் முதலானவற்றை குறிப்பதற்கு ஏராளமான தமிழ்ச்சொற்கள் உள்ளன. ஒரு பயிரில் பார்த்தீங்கன்னா அதோட அடிப்பகுதியில் ஸ்டார்ட் ஆகி அதனோட கிளை, அதனோட இலை, அதோட காய், அதில் என்ன காய் காய்க்குது, அதில் என்ன பழம் இருக்குது, அதனோட தோல், அதனோட மணி, அது வந்து இளம் பயிர் முதலானவற்றை ஒவ்வொன்றுத்துக்கும் குறிப்பதற்கு தமிழில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ்ச்சொற்கள் வந்து இருக்குது. நிறைய தமிழ்ச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவற்றை வகைப்படுத்துவதன் மூலம் தமிழில் வந்து சொல்வளம் பெருகும் அப்படின்னு வந்து பாவனாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முடிவுரை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதுங்க. பயிர்களினோட அடிப்பகுதியை குறிக்கிறதுக்கு கிளைப்பகுதி, இலை, காய், கனி, தோல், மணி இது எல்லாமே ஹைலைட் பண்ணி கலர் பண்ணல எழுதுனா நல்ல மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது முடிவுரை. முடிவுரையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியான சொற்களை கொண்டு சொற்பஞ்சம் இல்லாமல் தமிழ் மொழியின் இருப்பது தமிழ் தனிச்சிறப்பு. அதாவது ஒவ்வொன்றையும் நம்ம தமிழில் இருக்கிற ஒவ்வொரு சொற்களுக்குமே தனித்தனியான ஒரு சொற்களை ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான சொற்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கொண்டு சொற்பஞ்சம் சொல்லில் எந்த ஒரு பஞ்சமே இல்லாமல் நிறைய சொற்களை கொண்டு இருக்கிறது தமிழ் மொழியினோட தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்பஞ்சம் இல்லாமல் தமிழ் மொழியின் தனிச்சிறப்பு. செந்தமிழ் நாட்டின் செழுமையையும் செந்தமிழின் வளமையையும் காண்போம். இதன் மூலமா நம்ம வந்து தமிழ்நாட்டின் செந்தமிழ் நம்மளோட தமிழ்நாட்டினோட செழுமையையும் செந்தமிழினோட வளத்தையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் 2-3 தடவை படிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா வந்து இருக்கும். எல்லாமே ஹைலைட் பண்ணி நீட்டா இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பா வந்து 1 மார்க் கூட குறைக்க மாட்டாங்க, ஃபுல்லா வந்து மார்க் போடுவாங்க. அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அந்த பாட்டோட லைன்ஸ் வந்து முழுசா வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து அதை ஹெட்டிங் போட்டு நம்ம வந்து எழுதலாம். இதுக்கான ஆன்சர் இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பு சட்டகம் வந்து எழுதிக்குங்க ஒரு பாக்ஸ் போட்டு. அதில் வந்து முன்னுரை ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து முன்னுரை எழுத போகிறோம். அப்புறம் வந்து திரண்ட கருத்து, மையக்கருத்து, அப்புறம் வந்து தொடை நயம், அப்புறம் மோனைத்தொடை, எதுகை தொடை, ஏய்பு தொடை, முரண் தொடை, சுவை நயம், மணிநயம், முடிவுரை எழுத போகிறோம். இத்தனை ஹெட்டிங் பார்க்குறது இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னுரையில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நம்ம வந்து கண்ணதாசனை பற்றி வந்து எழுத போகிறோம். இவர் எங்கே பிறந்தார் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி சிற்றூரில் பிறந்த முத்தையா என்ற இயற்பெயருடைய கவிஞர் கண்ணதாசனின் குணம் என்ன, பணி என்ன என்று பார்த்தால் மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடமைகளை பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிரறுத்தவர். இவர் எழுதிய மேற்கூறிய செய்யுளில் அமைந்துள்ள நயங்களை செம்மையாக காண்போம். அதாவது இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் புரிஞ்சுக்குங்க. சிவகங்கை மாவட்டத்தில் கண்ணதாசன் எங்கே பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகுடல்பட்டி சிற்றூரில் வந்து இவர் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முத்தையா. அவர் அதுக்கப்புறம் தான் இந்த இதுவில் பார்த்தீங்கன்னா இவருடைய முத்தையா அப்படின்னு இயற்பெயருடைய இந்த கவிஞர் வந்து கண்ணதாசனோட குணம், இவருடைய குணம் என்ன, இவருடைய கேரக்டர் எப்படி, இவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா அதை வந்து இந்த லைன்ல வந்து ஒரு கவிதையா வந்து சொல்லியிருக்காங்க. மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை நம்மளோட மனசுல வந்து சிந்தனை விதையை வந்து தூவியிருக்காரு. தூவி மடமைகளை பறித்து, நம்மளோட மடமைனா அறியாமையை வந்து பறித்து தத்துவமாக வந்து ஒரு நிறைய வந்து தத்துவ கவிதை எழுந்ததுனால தத்துவ நீர் பாய்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறம் என்னும் கதிர் அறுத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட மனசுல வந்து மடமைகளை வந்து நீக்கி தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுத்தவர் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இவர் எழுதிய இந்த பாடல் வந்து எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா அவரு அந்த பாடல்ல இருக்கிற இப்ப நயங்களை வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் அப்படின்னு வந்து முன்னுரையில வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இன்னும் கூட நீங்க ஷார்ட்டா கூட எழுதிக்கலாம். அதை இப்போ திரண்ட கருத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டோட மீனிங் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மீனிங் 2 மார்க்லேயே படிச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரியும். கவிஞன் ஆகிய நான் ஒரு காலத்தை கணித்து கூறும் காலக்கணிதன், எழுத வேண்டிய கருப்பொருளை உருக்கொடுத்து உருப்பட வைப்பவன் நான், இந்த பூமியில் நான் ஓர் புகழுடைய தெய்வம் போன்றவன், என்னுடைய கவிதை செல்வம் பொன்னை விட விலை மிகுந்தது, இவை சரியெனப்பட்டால் அதை எடுத்து எம்புவது என் தொழில், இவை தவறாக இருந்தால் அவற்றை எதிர்ப்பதும் தான் என் வேலை. அதாவது அவர் திரண்டக்கரத்தில் இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவிஞன் ஆகிய நான்,
அதாவது கண்ணதாசனே சொல்றாரு. நான் வந்து காலத்தை, இப்போ நடக்கிற காலத்தை நான் வந்து கணித்து இது என்ன நடக்கும் அப்படின்னு கணித்து கூறும் கால கணிதம். ஒரு காலம் வந்து எப்படி கூறுமோ அது மாதிரி நான் கணித்து வந்து கூறுவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. எழுத வேண்டிய கருப்பொருளை உருக்கொடுத்தது என்ன எழுதுமோ அதோட மையப்பொருளை வந்து அதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்து அதை வந்து உருப்பட வைப்பவன் நான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பூமியில் நான் ஒரு புகழுடைய தெய்வம் போன்றவன். அவரே புகழ்ந்து பேசியிருக்காரு. இந்த பூமியில நான் எப்படி பண்றவனா, ஒரு புகழாக திகழக்கூடிய ஒரு தெய்வம் மாதிரி தெய்வம் போன்றவன் சொல்றாரு. என்னுடைய கவிதை செல்வம் பொன்னை விட விலை மிகுந்தது. அவருடைய கவிதம் எதை விட விலை மிகுந்ததான், ஒரு பொண்ணு நகை தங்கம் அதை விட விலை மதிப்பானது அப்படின்னு சொல்றாரு. அவரோட கவிதையில எப்படி சொல்வாராம், இவை வந்து அவருக்கு வந்து சரி எனப்பட்டால் அதை வந்து எடுத்து சொல்வாராம். எடுத்தும் போது என்னுடைய தொழில் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் அது தவறா இருந்தா அதை எதிர்ப்பதும் என்னுடைய வேலை அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் படைத்து காத்து பராமரிக்கின்றதும் தீயவைகளை அழிப்பதும் இறைவனும் நானும் அறிந்தவை, நீங்களும் அறிவீர்களா. பார்த்தீங்கன்னா ஆக்கல், அழித்தல், அழித்தல் இது மூன்றும் யார் செய்வாங்கன்னா கடவுள் வந்து செய்வாரு. அந்த 3 வேலையும் நானும் வந்து செய்வேன். அது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இந்த பிராக்கெட்ல இருக்கிறது நீங்க எழுத தந்தா எழுதலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதுல ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் இறைவனும் நானும் அறிந்தவை, நீங்களும் அறிவீர்களா அப்படின்னு கூட எழுதிக்கலாம் நீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மையக்கருத்து. மையக்கருத்துல ஷார்ட்டா அதோட என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஷார்ட்டா எழுத போறோம். கவிஞன் குணம், பெருமை, கவிதை தொழிலின் சிறப்பு நயம்பட திறம்பட கூறப்பட்டுள்ளது. இந்த பாட்டுல கவிஞருடைய அவரோட குணமும் அவருடைய பெருமையை பத்தி சொல்லியிருக்கிறதுனால அவரோட பெருமை, கவிதை தொழிலினோட சிறப்பு வந்து நயம்படவும் திறம்படவும் கூறப்பட்டுள்ளதுன்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். அடுத்தது தொடைநயம். அதுல வந்து இந்த லைன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். தொடையற்ற பாட்டு நடையற்று போகும். அவ்வளவுதான். தொடையற்ற பாட்டு நடையற்று போகும். இது வந்து கொட்டேஷன்ல கலர் பென்ல அழகா எழுதிக்கோங்க. அடுத்தது மோனைத்தொடை. மோனை என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த பாட்டுல வர முதல் எழுத்துக்கள் வந்து ஒன்றி வரத்தெல்லாம் வந்து நம்ம எடுத்து எழுத போறோம். அவ்வளவுதான். பாடலில் அடிதோறும் ஒரு அடிதோறும் அல்லது சீர்தோறும் வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைத்தொடை எனப்படும். இந்த லைனை எழுதிக்கோங்க. ஒரு பாடல்ல அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்து ஒரே மாதிரி வந்தா அது வந்து மோனைத்தொடை எனப்படும். எழுதிட்டு அந்த பாட்டுல இருக்கிற முதல் எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி வர மாதிரி இருக்க சொற்கள்லாம் வந்து எழுத போறோம். இதுல பாரு கவிஞன், கணிதம், கருப்படு, புவியியல், புகழுடைய, பொண்ணு, இதெல்லாம் நீங்க மனப்பாடமே பண்ண வேண்டாம். அந்த பாட்டுல இருக்கிறத நீங்க அப்படியே வந்து எடுத்து எழுத போறீங்களா. ஒரே மாதிரி ஃபர்ஸ்ட் எழுத்து ஒரே மாதிரி இருக்க சொற்கள் எல்லாமே எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் எழுதிட்டு அதை வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம். கவிஞன் கா ஒரே மாதிரி இருக்கு, கணிதம் கா ஒரே மாதிரி இருக்கு, கருப்படு கா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா புவியில், புகழுடை, இதுல பூ வந்து ஒரே மாதிரி இருக்கு. பொன்னினும் பொருளின், இதுல போ, இவை இயம்புவது, இதுல ஈ. அழித்தல், அழித்தல் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. அழித்தல், அழித்தல் அவனும் அறிந்தவை அறிகிறது, எல்லாத்துக்குமே முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கு. அதை எடுத்து எழுத போறோம். அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா எதுகை தொடர். எதுகை தொடரே இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வரத்தை அப்படி எழுத போறோம். பாடலில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா அது என்னது, எதுகை தொடை எனப்படும். அதே போல பாட்டுல இருக்கிற இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வர சொற்களை எடுத்து எழுத போறோம். கருப்படு, உருப்பட, ரூ ஒரே மாதிரி இருக்கு. பொருளை, இது மூணுத்துலயுமே வந்து ரூ வந்து ஒரே மாதிரி இருக்கு. 4 பொருளின், கருப்படு, உருப்பட, பொருளை, பொருளின், இதுல 4 வேர்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. அப்புறம் இவை இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. அறிந்தவை, அறிகை, இதுல ரீ ஒரே மாதிரி இருக்கு. அப்புறம் விலை, வேலை, இதுல வந்து லை இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்து இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அடியெதுகையும் வந்துள்ளது, சீரெதுகையும் வந்துள்ளது. அடியெதுகுன்னா மேலையும் கீழையும் பார்க்கணும் லைன்ஸை. சீர்னா பாத்தீங்கன்னா ஒரே வரியில இருக்கிற எழுத்துக்கள் வந்து ஒரே மாதிரி வரத்தை எடுத்து எழுத போறோம். அடுத்தது ஏய்புத்தொடை. ஏய்புத்தொடைனான்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடலில் அடிதோறும் கடைசி சீரோ அசையோ எழுத்தோ ஒன்றி வருவது. ஒரு பாடல்ல கடைசி எழுத்து ஒரே மாதிரி வந்தா அது வந்து ஏய்புத்தொடை. மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா இரண்டாம் எழுத்து, ஏய்புத்தொடைனா கடைசி எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்தா அது வந்து ஏய்புத்தொடை. இயம்புவதென், எதிர்ப்பதென், கடைசி எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு. இதுவும் ஈஸியா இருக்கும். அடுத்தது முரண்தொடை. பார்த்தீங்கன்னா முரண்தொடைனா என்னன்னா எதிர்ச்சொற்கள், ஆப்போசிட் சொற்கள் வந்து வரதுதான் முரண்தொடைன்னு சொல்றாங்க. எதிர்ச்சொற்கள் பாடலில் இடம்பெறுவது முரண்தொடை. சரி, தவறு, ஆக்கல், அழித்தல், இந்த மாதிரி ஆப்போசிட் சொற்கள் எடுத்து எழுதுனா அது வந்து முரண்தொடை அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சுவை நலம் சுவை நயம். இதில் பார்த்தீங்கன்னா நகையே அழுகை இளிவரல் மொட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என அப்பலிட்ட மெய்ப்பாடென்க என்பதற்கேற்ப இப்பாடலில் ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை என்று கவிஞர் கூறுவதால் தன்னை இறைவனோடு ஒப்பிட்டு கூறி பாடுவது பெருமிதச் சுவை மிகுந்துள்ளதை காணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவைநயம் இந்த லைன்ஸை வந்து கொட்டேஷனில் வந்து எழுதிக்குங்க. எழுதிட்டு இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன படிச்சது தான், அதனால் வந்து ஈஸியாகவே இருக்கும். ஆக்கல் அழித்தல் அழித்தல் மூன்றும் இறைவனும் நானும் அறிந்தவை அப்படின்னு வந்து கூறுறதுனால இறைவனோடு அவர் வந்து ஒப்பிட்டு சொல்கிறதுனால இது வந்து பெருமிதை, அதாவது பெருமையாக அவரை சொல்லியிருக்காருல்ல, அதனால் பெருமித சுவை மிகுந்துள்ளது அப்படின்னு வந்து எழுத போகிறோம். சுவை நயம்னா என்னது, இதில் பெருமித சுவை மிகுந்து இருக்குது இந்த பாடலில் அப்படின்னு எழுத போகிறோம். அவ்வளோதான். இல்லைனா உங்களுக்கு இந்த லைன் எழுதுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா சுவை நயம் போட்டு பெருமித சுவை மிகுந்துள்ளது அப்படின்னு கூட எழுதிக்கலாம் ஈஸியாக. அணி நயம் இதில் வந்து எந்த வகையான அணி வந்திருக்கு அப்படின்னு எழுத போகிறோம். கவிஞர் தன்னை காலமாகிய கணிதம் என்றும் புகழுடை தெய்வம் என்றும் உருவகித்துள்ளதால் உருவக அணி பயின்றுள்ளது. அவர் வந்து உருவகப்படுத்தி அவர் சொல்லியிருக்கிறதுனால இதில் வந்து உருவக அணி பயின்று வந்துள்ளதுன்னு எழுத போகிறோம். பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் என்று பாடியிருப்பதால் உயர்வு நவீர்ச்சி அணியும் வந்துள்ளது. அதாவது அவருடைய கவிதைகளை பொன்னினும் மிகுந்த செல்வம் அப்படின்னு வந்து உயர்வுபடுத்தி சொல்லியிருக்கிறதுனால உயர்வு நவீர்ச்சி அணி 2 அணி வந்திருக்கு. உருவக அணி, உயர்வு நவீர்ச்சி அணி. இதில் ஃபுல்லாக எழுதுறவங்க எழுதுங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குன்றவங்க அணி நயன் போட்டு உருவக அணியும் உயர்வு நவீர்ச்சி அணியும் வந்துள்ளது அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். தலைப்பு காலக்கணிதம். இதோட முடிவுரை பார்த்தீங்கன்னா காலம் கவிஞனை கொன்றது, அவன் கவிதையோ காலத்தை வென்றது அப்படின்னு எழுதிட்டு கவிஞன் யானோர் என்னும் கண்ணதாசன் பாடலில் பொருள் நயம், தொடை நயம், சுவை நயம், சொல் நயம், அணிநயம் என பல நயங்கள் அழகுற அமைந்து கற்போரை கவர்ந்திழுக்கிறது. காலத்தால் என்றும் அழியா வண்ணம் ஈடில்லா புகழ் எய்தி நிற்கிறது. அதாவது நீங்கள் இவ்வளோ பெருசு இந்த கொட்டேஷனில் போட்டு எழுத முடிஞ்சவங்க எழுதுங்க. அப்படி இல்லைன்னா முடிவுரைன்னு போட்டு நீங்கள் என்னென்ன ஹெட்டிங்லாம் வந்து எழுதிங்களோ அந்த ஹெட்டிங்லாம் வந்து போட்டு இதெல்லாம் வந்து காலத்தால் என்றும் அழியா வண்ணம் ஈடில்லா புகழ் எய்தி நிற்கிறது அப்படின்னு வந்து எழுதி கூட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு முடிஞ்சவங்க ஃபுல்லாக எழுதுங்க, முடியாதவங்க இந்த மாதிரி வந்து எழுதிக்கலாம். அடுத்து 3வது கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலி குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்டோரி. நம்ம வந்து இப்போ இதற்கான ஆன்சரை வந்து இப்போ பார்க்கலாம். புயலிலே தோணி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து ஒரு கற்பனை கதை தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பு சட்டகம் ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டிங் வந்து முன்னுரை எழுத போகிறோம். அதுக்கப்புறம் கடலில் ஏற்பட்ட மாற்றம், அப்புறம் காற்றும் புயலும் அடுக்கு தொடர்களும் ஒலி குறிப்பு சொற்களும் கடலில் கூத்து கரை தெரிந்தது முடிவுரை. இத்தனை ஹெட்டிங் வந்து நம்ம எழுத போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு முன்னுரையில் பாருங்கள். மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வாக உள்ள கற்பனை படைப்பே புயலிலே ஒரு தோணி என்னும் புதினம். இதில் இடம்பெற்றுள்ள வருணைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலி குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை இக்கட்டுரை எடுத்துரைக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மலேசியா இந்தோனேஷியா பகுதியில் நடக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணி வந்து இந்த ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு. ஒரு கடல் நடுவில் வந்து புயல் வரப்போ ஒரு தோணி வந்து ஒரு கப்பல் எப்படி படும் பாட்டை தான் இந்த கட்டுரை ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு. கடலில் ஏற்பட்ட மாற்றம். கடல் நல்லா இருக்கு, நல்லா திடீர்னு வந்து ஒரு கடல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது. அது என்னன்றத இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. கொளுத்தி கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது. புழுங்கிற்று. பாண்டியன் எழுந்து போய் அண்ணாந்து பார்த்தான். மேக பொதியில் கும்மிருட்டாய் இறுகி நிற்க அலைகள் எண்ணெய் பூசியவை போல் முழுவென நெளிந்தன. எதிர்கோடியில் வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு கப்பித்தானுடன் பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்த மாலுமிகள் திடுமென பாய்மரத்தை நோக்கி ஓடிச் சென்று கயிறுகளை இறுக்குகிறார்கள். அங்கு அச்சம் மட்டுமே நிழலாடுகிறது. பாருங்க, திடீர்னு வந்து கடல்ல வந்து வெயில். நான் கதை சொல்றப்பயே நீங்க அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. நல்லா கடல்ல வெயில் கொளுத்துதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கடலுக்கு போறீங்கன்னா வெயில் கொளுத்திட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து
அந்த வெயில் வந்து மறைஞ்சு அப்படியே வானம் வந்து இருட்டிக்கிட்டு வருது. மழை பெய்ஞ்சா எப்படி வருமோ அந்த மாரி வந்து மேகப்பொதிகள் வந்து ஒரு இருட்டா வந்து இறுகி வந்து நிற்குது. அலைகள் அந்த கடல்ல இருக்கிற அலைகள்லாம் எப்படி இருக்காம், எண்ணெய் பூசியவை போல் ஒரு மொழுன்னு இருக்காம். மொழுன்னு நெளிஞ்சுக்கிட்டு வருதாம். ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, வானையும் அந்த கடலையும் மாறி மாறி எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்களாம். பார்த்து கப்பித்தானோட அதோட கேப்டனோட போய் எல்லாம் வந்து மாறி மாறி இந்த மாரி ரொம்ப புயல் அடிக்கிற மாரி இருக்கு, மழை வர மாரி இருக்குன்னு போய் எல்லாரும் பேசுறாங்க. பேசிட்டு அவங்களோட சேஃப்டிக்காக என்ன பண்றாங்க, அந்த பாய்மரத்தை நோக்கி சென்று கயிறு வச்சு நல்லா வந்து இறுக்கி வந்து கட்டுறாங்க. இருந்தாலும் ஒரு பயத்தோடவே அங்க வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது காற்றும் புயலும். கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. விரைவும் வலுவும் கொண்ட மோதல் தொங்கானையும் அதிலுள்ளவற்றையும் உலுக்கிற்று. வானம் கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. காற்றும் வீசிட அலையோட்டம் தெரியவில்லை. தொங்கான் அப்படியும் இப்படியுமாய் தாவி குதித்து தத்தளிக்கிறது. எலும்புகள் முறிவது போல் நொறுங்கள் ஒலி. காற்றும் புயலும் மழையும் இருளும் பின்னி கிடக்க உடல் அயர்வும் புலன் மயக்கமும் உண்டாயிற்று அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காற்றும் புயலும் மாறி மாறி அடிக்குது. கிடுகிடுன்னு இடி செம்ம இடி அடிக்குதாம். இடியும் மின்னல் மாறி மாறி வந்து வானம் வந்து பிளக்குதுன்னு சொல்றாங்க. விரைவும் அதாவது ஃபாஸ்டா வந்து அந்த மோதுறதுனால அந்த கப்பலை வந்து அப்படியே வந்து ஒரு உழுக்குதுன்னு சொல்றாங்க. வானத்துல மழை வந்து கொட்டுன்னு வேகமா கொட்டுது. மழையும் கொட்டுது, காற்றும் வந்து வீசிட அலையே தெரியலையாம். மழையும் பெய்யுது, காத்தும் வேகமா வீசுதுனால அந்த அலையே ஓட்டமே கடல்ல தெரியலன்னு சொல்றாங்க. தொங்கான் அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா, அப்படியும் இப்படியும் அந்த புயல்ல வந்து தாவி தத்தளிக்குதாம். ஒவ்வொரு அந்த சவுண்டும் நம்மளோட எலும்புகள் வந்து முறிவது போல நொறுங்கல் ஒலி மாதிரி கேக்குது. அந்த காற்று ஒரு பக்கம் புயலு, மழை எல்லாம் பின்னி கிடக்க, அங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து புலன் மயக்கமே உண்டாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து அடுக்கு தொடர்களும் ஒலி குறிப்பு சொற்களும். இதுல என்னென்ன மாதிரியான அடுக்கு தொடர்களும் ஒலி குறிப்பு சொற்கள் வந்திருக்குன்னு எடுத்து எழுத போறோம். கடல் கூத்தாட்டத்தில் மலைத்தொடர் போல் அலைகள் மோதின. கடல் அந்த ஆடுற ஆட்டத்துல மலைத்தொடர் போல் அலைகள் மலை எந்த அளவு இருக்கோ அந்த அளவு ஹைட்டு அலைகள் வந்து மோதிச்சுன்னு சொல்றாங்க. கடல் வெறி கூத்தாடுகிறது. தொங்கான் நடுநடுங்கி தாவி தாவி குதித்து விழுந்து நொறுங்குகிறது. இதெல்லாமே வந்து அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும். இங்க பாருங்க, அதாவது நடுநடுங்கி, தாவி தாவி குதித்து விழுந்து நொறுங்குகிறது. இதெல்லாமே வந்து அடுக்கு தொடர்கள். கும்மிருட்டு, சிலு மரமரப்பு, என்ற ஒலி, இந்த ஒலி சொற்களும் வந்திருக்கு. என்ற ஒலி வந்து அந்த ஃபுல்லாவே வந்து பரவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தொங்கான் சுழன்று கிறுகிறுத்து கூத்தாடுகிறது. கடல் அலை அடிக்கிறது. அந்த கப்பல் சுழன்று கிறுகிறுத்து கூத்தாடி போய் நிக்குதான். கடல் அலையும் ஒரு பக்கம் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான அடுக்கு தொடர்களும் ஒலி குறிப்பு சொற்களும் இந்த கட்டுரையில வந்து வந்திருக்கு. அடுத்தது கடலில் கூத்து. பாண்டியன் எழுந்தான். எங்கெங்கோ இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலை தூக்கின. பாண்டியன் நாற்புறமும் கடலை பார்த்து மலைத்து நிற்கிறான். கடல் கூத்து எவ்வளவு நேரம் நீடித்தது என்று கணக்கிட முடியவில்லை. தொடங்கிய போதோ முடிந்த போதோ வெகு நேரமாகியோ யாரும் கடிகாரத்தை பார்க்கவில்லை. பார்த்தபோது எல்லா கடிகாரங்களும் நின்று போயிருந்தன. அதாவது இந்த கடல்ல இருக்கிற கூத்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த புயல் ஓஞ்சு முடிஞ்ச பிறகு எல்லாம் பாண்டியன் எழுந்து பார்க்கறான். எங்கெங்க இடுக்குல ஒருத்தர் ஒரு இடத்துல முடங்கி கிடக்காங்க. ஒவ்வொரு தலையா கொஞ்சம் கொஞ்சமா வந்து தெரியுதுன்னு சொல்றாங்க. 4 பக்கமும் கடலை பார்த்து மலைச்சு போய் வந்து நிக்கிறோம். அப்பா என்னதான் நடந்ததுன்னே தெரியலையே. அது எப்பதான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல, எப்பதான் முடிஞ்சதுன்னு தெரியல. ரொம்ப நேரமா நம்ம கடிகாரத்தையே பார்க்கலையே. பார்த்தபோது எல்லா கடிகாரங்களும் கூட நின்று போயிருந்தது. என்ன நடந்ததுன்னே கொஞ்ச நேரத்துக்கு தெரியலையே அப்படின்ற போய் வியந்து போய் எல்லாம் வந்து பார்க்கறாங்க. கரை தெரிந்தது. பாண்டியன் கப்பித்தானிடம் நிலவரத்தை கேட்டு தெரிந்தான். இனிமேல் பயமில்லை. 2 நாளில் கரையை பார்க்கலாம் என்றான். மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான். பறவை, மீன்கள் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின. தொங்கான் மிதந்து சென்றது. கடலின் இழுவை கிணங்கி உப்பங்காற்று உடலை வருடியது. கடைசியில கரைக்கு வந்து வந்துடுறாங்க. அதாவது பாண்டியன் வந்து கப்பித்தான் போய் கேப்டன் கிட்ட போய் கேட்கறான் என்ன நிலவரம்னு சொல்லிட்டு. இனிமேல் பயப்பட தேவையில்லை, நம்ம 2 நாள்ல வந்து கரையை போக்கலாம், கரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் வந்து காலையில பார்த்தீங்கன்னா சூரியனும் உதிக்குது.
பறவை மீன்கள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக வந்து விளையாடுதான். தொங்கானும் கரெக்டாக அந்த கப்பலும் மிதந்து வந்து அந்த உப்பங்காற்று வந்து உடலை வந்து வருடியது. அந்த இழைக்கிணங்கி வந்து கரையை வந்து சேர்ற சொல்ல அந்த அந்த உப்பு காற்று வந்து உடலை வந்து மெல்லமாக வருடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் முடிவுரை பாருங்க. கடற்கூத்துக்கு பின் 5ஆம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போலிருந்தது. மீன்பிடி படகுகள் தென்பட கரை கரை கரை. அடுத்த நாள் முற்பகலில் பினாங்கு துறைமுகத்தை அணுகினார்கள். மணிக்கூண்டு தெரிந்தது. தொலைதூர நாவாய்கள் கரையை மொய்த்தன. எங்கிருந்து வருகிறீர்கள் என சுங்க அதிகாரி கேட்க அனுமதி சீட்டை நீட்டினார். பின்னர் சீட்டுகளில் முத்திரை வைத்து திருப்பி கொடுத்தார். கடைசியில் 5ஆம் நாள் மாலையில் சாயந்தர நேரத்தில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது. அப்போதான் மரப்பச்சையே பார்க்குறாங்க, தெரிவது போல் இருந்ததான். மீன்பிடி படகுகள் பார்த்தீங்கன்னா அவங்க கரையோரம் வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. பார்த்தோன்னே கரை 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 அப்படின்னு கத்துறாங்களாம். அடுத்த நாள் முற்பகலில் தான் வந்து பினாங்கு துறைமுகத்தை வந்து அணுகுறாங்க. அங்கே வந்து மணிகுண்டு வந்து இருக்கான். மணிகுண்டு தெரிஞ்சுதான். தொலைதூர நாவாய்கள் வந்து தொலைதூரத்தில் நாவாய்கள் அங்கே கப்பல்கள்லாம் வந்து கரையை வந்து சூழ்ந்து வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. மொய்த்தனன்னு சொல்கிறாங்க. எங்கிருந்து வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்களா சுங்க அதிகாரி. அவங்க வந்து அனுமதி சீட்டை வந்து காட்டுறாங்க. அனுமதி சீட்டில் முத்திரை கொடுத்து திருப்பி அனுப்புனாங்க. இவங்க அந்த கடல்ல என்னெல்லாம் நடந்தது, எப்படி வந்து கரை வந்து சேர்ந்தாங்க அப்படின்றது தான் இந்த புயலிலே ஒரு தோணி அப்படின்ற வந்து ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து 3 கொஸ்டினுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராருக்கெல்லாம் படிக்க கஷ்டமாக இருக்கோ அவங்களாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு லெசனுக்கும் எல்லா வீடியோ வந்து நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். 1 by 1 வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு லெசன் முடிஞ்ச பிறகும் அந்த லெசனில் வந்து ஒரு சும்மா டெஸ்ட் மாதிரி வந்து முக்கியமான கொஸ்டின்லாம் வச்சு நான் வைக்கிறேன். அதையும் நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.